நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா கவனிங்க, இது கண்டினியூட்டி தான் இதோடது. ஏ சிங்கிள் குரோமோசோம் அல்லது ஓஆர் த டிஎன்ஏ மாலிக்யூல் இஸ் சர்க்குலர். அதாவது ஒரே ஒரு குரோமோசோமாக இருந்தாங்கன்னா அது டிஎன்ஏ மாலிக்யூல் ரெண்டு ஒன்று தான். ரைட்டா? வே சிங்கிள் குரோமோசோம் அல்லது டிஎன்ஏ மாலிக்யூல் இஸ் சர்க்குலர், என்ன வட்ட வடிவத்தில் இருக்கும். ரைட்டா? அண்டு அட் ஒன் பாயிண்ட் அதோட ஒரு நுனி மட்டும் அது வட்ட வடிவத்தில் இருக்கும். ஆனால் அது ஒரு நுனியானது ஒரு முகப்பு இருக்கும் இல்லையா, எதுக்குமே வட்ட வடிவமாக இருந்தால் ரெண்டு முகப்பு இருக்கும் இல்லையா. அண்டு அட் ஒன் பாயிண்ட் இட் இஸ் அட்டாச்சு டு த பிளாஸ்மா மெம்பரின். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பிளாஸ்மா மெம்பரினோட அட்டாச் பண்ணியிருக்குன்னா அது இணைப்பில் இருக்கும். பிளாஸ்மா மெம்பரின் அந்த பாக்டீரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரினில் ஒரு முனை மட்டும் இணைக்கப்பட்டிருக்கும், மீதெல்லாம் வட்ட வடிவமாக இருக்கும் அப்படிங்கிறான். ரைட்டா? அதான் சொல்கிறான். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் is attached to the plasma membrane and it is believed that this attachment may help in the separation of two chromosomes after DNA replication. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்மா மெம்பரினில் வந்து அட்டாச்மெண்ட் ஆனதுனால இந்த குரோமோசோம் வந்து ஒரு நுனி அட்டாச்மெண்ட் ஆனதுனால எதுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு சொன்னால் நல்லா பாருங்கள். இட் இஸ் பிலீவ்டு தேட், இது நம்பப்படுகிறது, தட் த அட்டாச்மெண்ட் மே ஹெல்ப், இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு உதவி செய்கிறது. எதுக்கு? இந்த செப்பரேஷன் ஆஃப் டூ குரோமோசோம்ஸ். அதாவது பாக்டீரியா ரெண்டாக பிரியும் இல்லையா, ரெண்டு நாலு பாக்டீரியா பிரியும் இல்லையா. அப்போ பிரியும் போது ரெண்டு குரோமோசோம்கள் வரும் இல்லையா. ரெண்டு குரோமோசோம்கள் எப்போ வரும்? ஆஃப்டர் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஜெராஸ்காப்பி. டிஎன்ஏவோட ரிப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் இரண்டு குரோமோசோம்கள் வரும் பிரியும். ரைட்டா? டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு குரோமோசோம் இரண்டாக மாறும். அதற்கு இந்த பிளாஸ்மா மெம்பரினில் இது ஒரு பாயிண்ட் அட்டாச் பண்ணதுனால உதவிகரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பிளாஸ்மிட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் போட்டிருக்கான் ஆட்டானமஸ் எலிமெண்ட்ஸ். நல்லா கவனிங்க. இப்போ பிளாஸ்மிட்ஸ்னு ஒன்று இருக்குது. என்னது? பிளாஸ்மிட்ஸ் ஆர் எப்படி இருக்குதுன்னா குரோமோசோம்களை கொண்டதாகத்தான் பிளாஸ்மிட்ஸ் இருக்கிறது. பிளாஸ்மிட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்ஸு எவ்வாறாக இருக்கிறது? ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறான். ரைட்டா? அதாவது குரோமோசோம் எக்ஸ்ட்ரான குரோமோசோம்கள் அல்லாத. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது பிளாஸ்மிட்ஸ் ஆர் இருக்கின்றன எக்ஸ்ட்ரா குரோமோசோமல், அப்படின்னா குரோமோசோமல்கள் அல்லாததாக இருக்கின்றன. எப்படி? பிளாஸ்மிட்ஸு ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல்னால் குரோமோசோம்கள் அல்லாததாக பிளாஸ்மிட்ஸ் இருக்கிறது. அது எவ்வாறாக இருக்கிறது? டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்றான். டபுள் ஸ்டாண்டர்ட்னு அதை இரட்டை இலை வடிவத்தில் இருக்கிறது. ரெண்டாவது சர்க்குலர்னா ரவுண்டு வடிவத்தில் இருக்கிறது. மூணாவது செல்ஃப் ரிப்ளிகேட்டிங், அப்போ அது சுயப்பிரதி எடுக்கிறது. இந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ரெண்டாக பிரியும் இல்லையா பாக்டீரியா, அதுக்கு தான் செல்ஃப் ரிப்ளிகேட்டிங், அப்போ சுயப்பிரதி எடுப்பது மாதிரி இருக்கிறது. அது போக அட்டானமஸ் எலிமெண்ட்ஸ், அட்டானமஸ்னால் தன்னாட்சி உறுப்புகளை கொண்டுள்ளது. ரைட்டா? இவ்வளதையும் இந்த பிளாஸ்மிட்ஸ் கொண்டுள்ளது. ரைட்டா? நெக்ஸ்ட், த சைஸ் ஆஃப் த பிளாஸ்மிட்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 to 500 kb. ரைட்டா? இதனோட சைஸ் வந்து 1லிருந்து 500 kb வரைக்கும் இருக்கும். இதனோட பிளாஸ்மிட்டோட சைஸு மாறுபடும். எதில்? 1 kbலேருந்து 500 kbக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறான். யூஸ்வலி பிளாஸ்மிட்ஸ் கண்ட்ரிபியூட் டு அபவுட் 0.5 to 5%, 0.5 to 5% ஆஃப் த டோட்டல் டிஎன்ஏ பாக்டீரியா. அப்போது பாக்டீரியா நல்லா பார்த்துங்க. பிளாஸ்மிட் வந்து கண்ட்ரிபியூட்னா பங்கு வகிக்கிறது. எதுக்கு பங்கு வகிக்கிறது அப்படின்னா, இந்த மொத்த டிஎன்ஏவோட கண்ட்ரிபியூஷனில் இந்த பிளாஸ்மிட்டோட கண்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 0.5 இருந்து 5% தான். ரைட்டா? மீது 95% வேறு கண்ட்ரிபியூஷன் இருக்கிறது. ரைட்டா? இந்த பிளாஸ்மிட்டோட கண்ட்ரிபியூஷன் வந்து பங்களிப்பானது டிஎன்ஏ மாலிகுலில் எத்தனை பர்சன்டேஜ்? 0.5லிருந்து 5% தான் இருக்கிறது. சரி, நெக்ஸ்ட்டு, தே கண்டெயின் ஜீன்ஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டி, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அண்டு ஹெவி மெட்டல்ஸ். அது இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால், இந்த பிளாஸ்மிட்டுக்குள்ளே தேன்ற இதை குறிக்கிறது, பிளாஸ்மிட்டை குறிக்கிறது. தே கண்டெயின் எதை வச்சுருக்கு? ஜெனட்டிக், ஜீன்ஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டின்னு என்னது? கருவுறுதலுக்கு தேவையான ஜீன்களை வைத்திருக்கிறது. ரைட்டா? மரபணுக்களை வைத்திருக்கிறது. ரைட்டா? கருவுறுதல் நடந்தால் தானே அது வந்து உனக்கு ரிப்ளிக்கா வரும், சந்ததி வரும். அதனால் இந்த பிளாஸ்மிட்ஸு
உள்ள என்ன இருக்குன்னா தே கண்டெயின் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது எது ஜீன்ஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டி கருவுறுதலுக்கு தேவையான மரபணுக்களை வைத்திருக்கிறது. இரண்டாவதாக ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்திருக்கிறது. அண்டு ஹெவி மெட்டல்ஸ் என்னது, அதாவது கடினமான உலோகங்களுக்கு கூட அது கொண்டுள்ளது ரைட்டா. ஹெவி மெட்டல்ஸ் கடினமான உலோகங்களையும் கொண்டுள்ளதுன்னு சொல்கிறான் ரைட்டா. சரி, it also help in the protection of bacteriocins and toxins which are not found in bacterial chromosome. இது எதுக்கு உதவி பண்ணுறது நல்லா பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப் இந்த பிளாஸ்மிட்ஸ். இப்போ இட்டுன்னு எதை குறிக்கிறது, பிளாஸ்மிட்ஸ் தான் குறிக்கிறது. இட் ஆல்சோ ஹெல்ப் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாக்டீரியாசன்ஸ்களை உண்டாக்குவதற்கு இந்த பிளாஸ்மிட்ஸ் உதவி செய்கிறது. இட்டுன்னு எதை குறிக்கிறது, பிளாஸ்மிட்ஸ் குறிக்கிறது. அதான் இட் ஆல்சோ ஹெல்ப் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாக்டீரியாசின்களை உண்டாக்குவதற்கு இவைகள் உதவி செய்கின்றன. அண்டு டாக்ஸின் என்னது, விஷம்னா அதாவது நச்சுக்கிருமிகளை உருவாக்குவதற்கும் பாக்டீரியன்ஸை உருவாக்குவதற்கும் இந்த பிளாஸ்மிட்ஸு உதவி செய்கிறது. விச் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் த பாக்டீரியல் குரோமோசோம்ஸ். அது பாக்டீரியல் இந்த மாதிரி இதுகள் பாக்டீரியல் குரோமோசோமில் தென்படாது. புரியுதா? விச் ஆர் நாட் ஃபவுண்ட், இது தென்படுவதில்லை ரைட்டா. இவை பாக்டீரியா குரோமோசோமில் காணப்படுவது இல்லை. சரியா? நெக்ஸ்ட்டு, த நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் பெர் செல் வேரிஸ். அதாவது ஒவ்வொரு செல்லுலேயும் உள்ள பிளாஸ்மிட்ஸ் வேரி ஆகும், அது வித்தியாசப்படலாம். த நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் பெர் செல், ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்ஸு வேரி ஆகும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு, பிளாஸ்மிட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தட் ஃபங்க்ஷன். அப்போ பிளாஸ்மிட்ஸ் அது வகைப்படுத்தப்படுகிறது எவ்வாறாக, இன்டு டிஃப்ரெண்ட் டைப், வெவ்வேறு வகைகளை வெவ்வேறு விதமாக வகைப்படுத்தப்படுகிறது. எதை வைத்து, பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ். பிளாஸ்மிட்ஸின் செயல்பாடுகளை வைத்து, பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ்னால் பிளாஸ்மிட்ஸின் செயல்பாடுகளை வைத்து பிளாஸ்மிட்ஸ் வெவ்வேறு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. சரியா? சரி, சம் ஆஃப் தம் ஆர், அதில் என்னென்ன வகைன்னு பார்ப்போமா? இங்கே வரேன். சம் ஆஃப் தம், அந்த வகைகளில் பிளாஸ்மிட்ஸோட வகை பிரிக்கப்படுதுன்னு சொன்னாலே அப்போ பாருங்கள். சம் ஆஃப் தம் ஆர் எஃப்னா என்ன, ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் உடையது ரைட்டா. ஒரு பிளாஸ்மிட்டுக்கு என்னது, ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் இருக்கும். அப்போ இன்னொரு பிளாஸ்மிட் என்னது, ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸ் பிளாஸ்மிட், அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அப்போ மூணாவது பிளாஸ்மிட்டுக்கு என்ன இருக்கும், அதாவது கோலின் பிளாஸ்மிட்ஸ், அதாவது கோலிசின் என்ற ஒரு திரவம் இருக்கிறது. நாலாவது ஆர்ஐனா ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸ்னால் இது ஒரு வகையான பிளாஸ்மிட்ஸு. அப்போ அஞ்சாவது டிஐ, டூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸ். டூமர் கட்டியை உருவாக்கும் பிளாஸ்மிட்ஸ் ரைட்டா. டூமர் என்ன, கட்டியை உருவாக்கும் இத்தனை பிளாஸ்மிட்ஸ் இருக்கிறது. சரியா? சரி, நெக்ஸ்ட், mesosomes are localized in foldings of plasma membrane produced into the cell in the form of a vesicles, tubules and lamella. நல்ல கவனிங்க. இப்போ மீசோசாம் என்ன செய்கிறது, ஆர் லோக்கலைஸ்னால் அமர்ந்திருக்கிறது. இந்த இடத்துல என்னது, மீசோசாம்ஸ் ஆர் லோக்கலைஸ்ன்னு நகர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அமர்ந்திருக்கிறது. எப்படி, இன் ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரின், ஃபோல்டிங்கில் மடிப்புகளில், பிளாஸ்மா மெம்பரினில் உள்ள மடிப்புகளில் இந்த மீசோசாம் அமைந்திருக்கிறது ரைட். நல்லா பார்த்துங்க. மீசோசாம்ஸ் ஆர் லோக்கலைஸ்டு இன் ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரின். அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரின் ஃபோல்டிங்குள்ளே, மடிப்புக்குள்ளே இவைகள் அமர்ந்திருக்கின்றன. அப்படி அமர்ந்திருந்து என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது, ப்ரொடியூஸ்டு இன்டு த செல்லை உண்டாக்குகிறது. ப்ரொடியூஸ் இன்டு த செல் இன் த ஃபார்ம் ஆஃப் வேசிக்கிள்ஸ். வேசிக்கிள் என்னது, குமிழிகள் வடிவத்தில் செல்லுகளை உண்டாக்குகிறது ரைட்டா. ப்ரொடியூஸ்டு இன்டு த செல்லுக்குள்ளே உண்டாக்குகிறது. எதை, இந்த ஃபார்ம் ஆஃப் வேசிக்கிள், குமிழிகள் வடிவத்திலே உண்டாக்குகிறது. அண்டு டியூபிள்ஸ் என்னது, குழாய்கள் வடிவத்திலேயும் உண்டாக்குகிறது. நாலாவதாக லாமெல்லாக்கள், இந்த லாமெல்லாக்களையும் இவைகள் மீசோசாம்ஸ் உண்டாக்குகிறது. இதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பிளாஸ்மா மெம்பரினுக்குள்ளே உள்ள ஃபோல்டிங்குள்ளே அமர்ந்து கொண்டு இவைகளை உருவாக்குகிறது ரைட்டா. They are clumped and folded together to maximize their surface area and help in respiration and binary fusion. நல்லா கவனிங்க.
they are clamped and folded together, ரைட்டா? அதாவது ஃபோல்டட் டுகெதர்னு என்னது ஒன்றிணைந்து, ரைட்டா? டுகெதர்னு ஃபோல்டு என்னது மடிந்து, ஒன்றிணைந்து மடிந்து கிடக்கிறது, ரைட்டா? தே ஆர் அவைகள் இருக்கின்றன. கிளம்புடுனா அதை இணைந்து, அதாவது டுகெதர், அது ஃபோல்டட்னா மடிந்து, எது ஒன்றிணைந்து மடிந்து கிடைக்கின்றன. எங்கே? டு மேக்ஸிமைஸ் த சர்ஃபேஸ், அதனுடைய ஏரியாவை பெரிதாக்குவதற்காக வேண்டி அது மடிந்து கிடக்கின்றன. மடித்து கிடந்ததுன்னா ஏரியா வந்து உனக்கு அதிகமானது இருக்கும். அப்படி விரிஞ்சிருந்ததுன்னா பெருசாக தெரியும். அதனால தான் சொல்கிறேன், மடிந்து ஒன்றிணைந்து மடிந்து கிடக்கின்றன, ரைட்டா? பட் அது எதற்கு? டு மேக்ஸிமைஸ் தட் சர்ஃபேஸ் ஏரியா, அதனோட பரப்பளவை அதிகமாக்குவதற்காக வேண்டி ஒன்றிணைந்து மடிந்து கிடக்கின்றன. அண்டு ஹெல்ப்ஸ், அதுக்கடுத்து என்ன உதவி செய்கிறது? இன் ரெஸ்பிரேஷன்னா சுவாசம் வாங்குவதில் இவைகள் உதவி செய்கின்றன. அண்டு இன் பைனரி ஃபிஷன் என்னது? இருமை பிளவுகளில் உதவி செய்கின்றன. பைனரி ஃபிஷனில் தானே ஒரு பாக்டீரியா 2 ஆகுது, 2 4 ஆகுது. பைனரி ஃபிஷனுக்கு உதவி செய்கின்றன. எது? இந்த மீசோடாம் தானே, மேசோசோம்கள். சரி, நெக்ஸ்ட் த ரிபோசாம்ஸ் ஆர் த சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். அப்போ ரிபோசாம்கள் எங்கே இருக்கின்றனன்னு சொன்னால் புரோட்டீன்களின் தொகுப்பாக தென்படுகிறது. ரிபோசாம்கள் இருக்கின்றன. இங்கே த சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ், புரோட்டீனின் தொகுப்பின் இடமாக ரிபோசாம்கள் இருக்கின்றன, ரைட்டா? ரிபோசாம் எவ்வாறு இருக்கிறது? அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் ஆக இருக்கிறது, ரைட்டா? ரிபோசாம்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் ரிபோசாம்ஸ் பெர் செல் வேரிஸ் ஃப்ரம் 10,000 to 15,000. ஒரு செல்லில் உள்ள ரிபோசாம்களோட எண்ணிக்கை வந்து வேரி ஆகிறது பெர் செல். ஒரு செல் ஒரு செல்லு தானே, பாக்டீரியான்ற ஒரு செல்லு தான், ரைட்டா? ஒரே செல்லு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிபோசாம்களின் எண்ணிக்கை 10,000 15,000 வரைக்கும் இருக்கிறது, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் த ரிபோசாம்ஸ் ஆர் 70S டைப். இதில் உள்ள ரிபோசாம்களோட வகைப்பாடு என்னன்னு பார்த்தா 70S வகையை சேர்ந்ததாக இருக்கிறது. அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் 2 சப் யூனிட்ஸ். இதுக்குள்ளே 2 உட்பிரிவுகளும் இருக்கிறது. ஒன்று என்னது? 50Sன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று 30S. அப்போது இதுக்குள்ளே ரிபோசாமா டைப் என்னவாக இருக்குது? 70S டைப் வகையை சார்ந்ததாக இருக்கிறது. அந்த ரிபோசாமுக்குள்ளே 2 சப் யூனிட்டுகள் இருக்கிறது. அதில் ஒரு யூனிட் என்னது? 50S, இன்னொன்று 30S, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் த ரிபோசாம்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை mRNA அண்ட் ஃபார்ம் பாலிரிபோசாம்ஸ் அல்லது பாலிசோம்ஸ் அப்படிங்கிறான். நல்லா பாருங்கள், இந்த ரிபோசாம் வந்து ஆர் ஹெல்டு டுகெதர்னா இரண்டும் இணைந்து கிடைக்கின்றன. இணைந்து டுகெதர்னா இணைந்து கிடைக்கின்றன, ஹெல்டுனா இருக்கின்றன, ரைட்டா? த ரிபோசாம்ஸ் ஆர் ஹெல்டு, ரிபோசாம் இருக்கிறது. எப்படி? டுகெதர்னு இணைந்து இருக்கிறது. எதால்? mRNAவால் இணைந்து இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க, ரிபோசாம் எது கூட இணைந்து இருக்கிறது? mRNA கூட இணைந்து இருக்கிறது. அப்படி இணைந்த பின்பு அண்டு ஃபார்ம் உண்டாக்குகிறது. நல்லா பார்த்துக்கோங்க திரும்பி. த ரிபோசாம்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் அப்படின்னா ஹெல்டு டுகெதர் பை RNA கூட இணைந்து கிடைக்கின்றன. அதுக்கடுத்து என்ன செய்கிறது? ஃபார்ம் உண்டாக்குகிறது, பாலிரிபோசாம்களை உண்டாக்குகிறது அல்லது பாலிசோம்ஸை உண்டாக்குகிறது, ரைட்டா? Certain motile bacteria have numerous thin hair-like projection of variable length emerge from the cell wall called flagella. நல்லா கவனிங்க, இது என்ன சொல்ல பாரு. செட்டன் மோட்டைல் பாக்டீரியா, அப்போ நகரும் பாக்டீரியாக்கள் சில மோட்டைல் பாக்டீரியாக்கள், சில நகரும் பாக்டீரியாக்கள் ஹேவ் வைத்திருக்கிறது. என்ன இருக்கிறது? நியூமரஸ் தின் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியபிள் லென்த் அப்படின்ட்டா. அதாவது நியூமரஸ்னால் பல எண்ணிக்கைகளில் வைத்திருக்கிறது. எதைனா? தின் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். தின்னுனா முடி போன்ற, மெலிதான முடி போன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ்னு வெளிப்பாடு. ப்ரொஜெக்ஷனாக அதனோட உடம்புலேருந்து வெளியில் வர்றது, ரைட்டா? ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியபிள் லென்த் அப்படின்னா பலதரப்பட்ட நீளம் எல்லாமே ஒரே நீளத்தில் இல்லை, பலதரப்பட்ட நீளத்தில் எமர்ஜி ஃப்ரம் த செல் வால், அது செல் வாலிலிருந்து வெளியில் வருகிறது. முடி போன்ற ஒன்று, அது ஒன்று ஒரு நீளத்தில் இருக்குது. அவைகள் தான் ஃபிலாகெல்லா என்று அழைக்கப்படுகிறது. அது திரும்பி படிக்கிட்டா.
செர்டைன் மோட்டைல் பாக்டீரியா சில நகரும் பாக்டீரியாக்கள் ஹேர்னு வைத்திருக்கிறது. எதை? நியூமரஸ் தின் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியபிள் லென்த். அப்படி நியூமரஸ்னால் பலதரப்பட்ட மெலிதான முடியை போன்ற உள்ள வெளிப்புறமாக தோன்றக்கூடியது. ப்ரொஜெக்ஷன் வெளியில் வரக்கூடியது, தோல்லேருந்து வெளியில் வரக்கூடியது. ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியபிள் லென்த் அப்படி பலதரப்பட்ட நீளங்களில் எமர்ஜி ஃப்ரம் த செல் வால். எதிலிருந்து வெளியில் வருகிறது? எமர்ஜி ஃப்ரம் த செல் சுவரிலிருந்து வெளியில் வருகிறது. அவைகளுக்கு தான் ஃப்ளாகெல்லா என்று அழைக்கிறார்கள். சரி, நெக்ஸ்ட்டு இட் இஸ் 20 to 30 மைக்ரோமீட்டர். இதனோட நீளம் எவ்வளவு? 20லிருந்து 30 மைக்ரோமீட்டர்னு சொல்கிறான். ரைட்டா? இன் டயாமீட்டர், அதாவது எதில் டயாமீட்டரில் சொல்கிறான், ரேடியஸில் இல்லை. இதனோட டயாமீட்டர் வந்து 20லிருந்து 30 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர் அண்டு 15 மைக்ரோமீட்டர் இன் லென்த்து. இதனோட டயாமீட்டர் வந்து என்னது? 20லிருந்து 30 மைக்ரோமீட்டராகவும் இதனோட நீளமானது 15 மைக்ரோமீட்டராகவும் இருக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட், த ஃப்ளாகெல்லா ஆஃப் யூகரியாட்டிக் செல்ஸ் கண்டெயின் 9+2 மைக்ரோ டியூபிள்ஸ்னு சொல்கிறான். நல்லா பார்த்துங்க. இந்த ஃப்ளாகெல்லா ஆஃப் யூகரியாட்டிக் செல்லில் உள்ள ஃப்ளாகெல்லாக்கள், யூகரியாட்டிக் செல் இருக்கக்கூடிய ஃப்ளாகெல்லா, அதாவது ஃப்ளாகெல்லா ஆஃப் யூகரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னா யூகாரியாட்டிக் செல்லுகளில் இருக்கக்கூடிய ஃப்ளாகெல்லா என்னத்தை வச்சுருக்கு? கண்டெயின் அப்படின்னா 9+2, அதுக்கு 11 எழுதிடுறாங்கய்யா. 9+2 என்ற வடிவத்தில் எதை வைத்திருக்கிறது? மைக்ரோ டியூபிள்ஸை வைத்திருக்கிறது. ரைட்டா? ஒரு விதத்தில் உள்ள மைக்ரோ டியூபிள்ஸ் 9 எண்ணிக்கையில் இருக்கும், இன்னொன்று விதத்தில் இருக்க மைக்ரோ டியூபிள்ஸ் 2 இருக்கும். அதனால தான் 9+2 தான் எழுதணும். சரி, ஓகே, அடுத்ததில் பார்க்கலாம்.